Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெதுவடை தான் நம்ம ரெடி பண்ண போறோம். சோ அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீந்து போன சாதத்துல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்புற மாதிரி இல்லையா? ஸோ உண்மையாகவுமே நம்ம வந்து மீந்து போன சாதத்தில் இவ்வளோ சாஃப்டான சூப்பரான ஒரு மெதுவடை ரெடி பண்ண முடியும். பார்க்கையில் அப்படியே வந்து மெதுவடை டெக்ஸ்சரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது போல் மீந்து போன சாதத்தை தூக்கி போடாமல் சூப்பராக மெதுவடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ சாதம் மீந்து போன சாதம் இருக்குது. ஸோ ஒரு கப் அளவுக்கு இருக்கும். சேம் அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டு ஸோ அதையுமே இந்த ஜாருக்குள்ளே சேர்த்துலாம். அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதாவது இடியாப்ப மாவு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி, அதாவது இந்த கப் காமிக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடை மாவு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி உங்களுக்கு வந்து உருட்டினா வடை மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அப்படி இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரவை அரிசி மாவு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாவு வந்து அரைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா? ஸோ அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூட நான் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடை மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வானலில் எண்ணெய் வச்சுட்டு அதையுமே ஹீட் பண்ணிட்டுருங்க, மீடியமான ஹீட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரியே கைகளை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ஸோ வடை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கைகளில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ வந்து எண்ணெய் வந்து மீடியமான ஹீட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வடையை வந்து அதில் போட போகிறேன் பாருங்கள். இது போல் நம்ம வந்து ஒவ்வொரு வடையாக வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு அது மாதிரி ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். எப்படி வந்து உங்களுக்கு ஃப்ளூஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த வடை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். வந்து மெதுவடைக்கும் இதுக்குமே உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட உங்கள்கிட்ட சாதம் இருந்துச்சுன்னா ஸோ இது போல் அவங்களுக்கு டக்குன்னு செஞ்சு வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் வடையெல்லாம் நல்லா செவந்து நல்லா ஃபுல்ஃபியாக பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எண்ணெயெல்லாம் அப்படியே வடிச்சிட்டு எடுத்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சிடலாம். ஸோ இது போலவே நம்ம வந்து அடுத்த பேட்சுமே அதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இப்போது செகண்ட் பேட்சுமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாதத்தில் செஞ்ச இந்த மெதுவடை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அதோட கலரை பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் இது போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வடைக்கும் மெதுவடைக்கும் இதுக்குமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.